இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27-28 வசனம். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான் என வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து உவமையாக தம்முடைய சீசரிடத்திலே சொன்னது. இந்த உவமையிலே நல்ல விதை என்பது ராஜ்யத்தின் புத்திரர்கள், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களை குறிக்கிறது. நிலம் என்பது இந்த உலகத்தை குறிப்பதாக காணப்படுகிறது. மேலும் களைகள் என்பது இந்த உலகத்திலுள்ள பொல்லாங்கனுடைய புத்திரர்கள், அதாவது பொல்லாத செய்கைகள். சத்துரு என்பவன் பிசாசானவன். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே நாம் விதைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனங்களை நாம் கைக்கொண்டு நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நல்ல விதை, நல்ல கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோம் என்றால் நாம் நம்மிடத்திலே உறுதியாய் நாம் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று பார்த்தோமானால், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என கூறுகிறார். கர்த்தருடைய வாக்கை நாம் இருதயத்திலே வைத்து வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாவம் செய்ய மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வாக்கை நாம் இருதயத்திலே வைத்திருக்க தான் நாம் செய்கிறோம். அந்த வாக்கை நாம் இருதயத்திலிருந்து பிடுங்கி போட வேண்டும் என சாத்தான், பிசாசானவன் எத்தனிக்கிறான். நாம் எப்படியும் விழ வேண்டும், நாம் பரலோக ராஜ்யம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை அவன் அதிக தீவிரமாய் நம்மிடத்திலே கிரியை செய்கிறவனாய் காணப்படுவான். இதிலே நாம் பார்த்தோமானால், பிசாசானவன் எப்பொழுது நம்மிடத்திலே அவனுடைய கிரியைகளை செய்கிறான் என்றால், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25 பார்க்கிறோம், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான் என்று. நமக்கு பிசாசானவன் கர்த்தர் மேல் இருக்கிற நம்முடைய நம்பிக்கையை குலைத்து போட அவன் பல சோதனைகளையும் வேதனையான காரியங்களையும் நம்ம கொண்டு வருவான். பல இச்சையான காரியங்களை கொண்டு வருவான். பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என வேதத்திலே பார்த்தோமானால், யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அவனுடைய தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று கூறுகிறார்கள். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவன் இச்சையை கொண்டு வருபவன் என்று பார்க்கிறோம். அவனிடத்தில் சத்தியம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். இந்த உலகத்திலே மாயைகளையும் பொய்களையும் கொண்டு வந்து மக்களை பாவம் செய்யும்படியாக அவன் செய்ய முயற்சி செய்கிறான். கிறிஸ்தவர்களாக இருக்கும் மக்கள் மத்தியிலேயும் அவன் கிறிஸ்துவை அண்டிக்கொண்டு, கிறிஸ்துவே தேவன் என்று அவரையே அண்டிக் கொண்டிருந்தாலும் பல சூழ்நிலைகளில் அவன் நம்மை ஏமாற்ற எத்தனிக்கிறான். அவன் எப்படி பொய் சொல்கிறான் என்றால், பொய்யை உண்மை போல சொல்லுகிறான். அவன் எப்படி பொய் சொல்கிறான் என்று பார்த்தால், இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்னாலே பிசாசினால் சோதிக்கப்படுகிறார்.
அப்பொழுது பிசாசானவன் கூறுகிறான், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் காண்பித்து பிசாசானவன் என்ன சொல்கிறான், இயேசுவை தன்னுடைய காலில் விழுந்து சாஷ்டாங்கமாய் வணங்கும்படி சொல்கிறான். அப்பொழுது அவை எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறான். ஆனால் இயேசு கூறியது என்ன தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என மத்தேயு 4:7-8 நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவிடமே பொய் சொல்லி அவரை வஞ்சிக்க முயற்சி செய்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவனால் ஏமாற்ற முடியவில்லை. இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்கிறார். இப்பொழுது பிசாசானவன் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்களை கெடுக்க வேண்டும் என, அவர்களுடைய வாழ்க்கையை பின்மாற்றமாக போக செய்ய வேண்டும் என விரும்புகிறான். எனவேதான் அவன் அந்த பொய்களையும் மாயைகளையும் நமக்கு விரிக்கிறான். அவன் கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு நம்மை விலக்கும்படி நமக்கு செய்து விடுகிறான். பல கஷ்டமான சூழ்நிலைகள், கவலைகளை கொண்டு வரும்போது நாம் கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு நாம் வாழ்ந்திருக்கும் போதும் அந்த கவலைகள் நம்மை நெருக்கும் போது நம்மால் ஒரு முழுமையான பலனை கொடுக்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் அதை பார்த்து கொண்டுதான் இருப்பார். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருப்பார். கர்த்தர் அதை சில நேரங்களில் நமக்கு அனுமதிப்பார். ஏனென்றால் சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என, நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என அவர் விரும்புகிறார். சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருப்பார். சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள காலதாமதமாகும். ஆனால் பிசாசானவன் வந்து நம்மிடத்திலே ஆலோசனை சொல்லி குறுக்கு வழியிலே அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நம்மை தூண்டுவான். சில நேரங்களிலே நாம் ஒரு வேலைக்கான காரியங்களிலே நமக்கு லேட் ஆகி கொண்டு இருக்கும். நாம் நம்மிடத்திலே கருத்துக்களை கொண்டு வந்து பணங்களை கொடுத்து நாம் இதை குறுக்கு வழியிலே பெற்றுக்கொள்ளலாம் என நமக்கிடத்திலே அறிவுரை கூறுவான். நாம் ஒருவேளை அப்படி செய்து விடலாமோ என நம்பி நாம் பணத்தை கொடுக்க நினைக்கும் சமயத்தில் கூட கர்த்தர் நம்மை தடுத்து நிறுத்துவார். நம்முடைய பணத்தை விரயமாக்க வேண்டும், நம்மை கெடுக்க வேண்டும், நாம் பின்மாற்றமாக போக வேண்டும், நாம் நஷ்டமடைய வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இதுபோல இன்னும் பல சூழ்நிலைகளிலும் நாம் குறுக்கு வழியிலே சென்று பாவத்திலே விழுந்து, இச்சைகளிலே விழுந்து நாம் மாட்டிக்கொள்ள வேண்டும் என அவன் விரும்புகிறான். நம்மை சாவுக்கு நேராக அவன் கூட்டி செல்ல எத்தனிக்கிறான். எனவேதான் கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருப்பார். அவன் நம்மிடத்திலே எப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு வந்தாலும், கர்த்தர் ஆரம்பத்தில் அதை அனுமதித்தாலும் அந்த அவனுடைய கிரியை நம்மிடத்திலே நடைபெறாத அளவுக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கொள்கிறார். பாருங்கள், இங்க வசனத்திலே விதை வளர்கிறது, விதையோடு சேர்ந்து களையும் வளர்கிறது. ஆனால் எஜமான் அந்த களையை பிடுங்கவில்லை. ஏனென்றால் களையை பிடுங்கினால் விதையும் பிடுங்கப்பட்டுவிடும். அந்த விதை பல ஆசீர்வாதங்களை, பல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தரும் என்று எஜமானுக்கு தெரியும். எனவே ராஜ்யத்தின் புத்திரராகிய நாம், நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் பலருக்கு பலன் கொடுக்கிறவர்களாக, பிரயோஜனமானவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்று தெரியும். இந்த சில கவலைகளை என்ன செய்வார் என்றால், மத்தேயு 13:30 நாம் பார்க்கிறோம். முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டி எரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என்னுடைய களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பார். எனவே சாத்தான் என்னதான் நம்ம இடத்திலே எப்படிப்பட்டதான சூழ்நிலையை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவன் கிரியை செய்யாதபடி நம்ம பார்த்து கொள்வார். நாம் நம்முடைய கவலைகளை, கஷ்டங்களையும், அவன் கொண்டு வரும் இடைஞ்சல்களையும் இடர்களையும் அவர் நம்மை விட்டு நீக்கி போடுவார் முதலில். பின்பாக நம்மை அவருடைய புத்திரர்களாக, நம்முடைய விசுவாசத்தை நிலைக்க செய்து, நாம் வாழ்க்கை ஓட்டத்தை சந்தோஷம் மகிழ்ச்சியோடு ஓடும்படி செய்து, சமாதானமான தாவரங்களில் நாம் குடியிருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். நல்ல நிலமாகிய இந்த உலகத்திலே நல்ல விதைகளாக விதைக்கப்பட்ட நாம் நல்ல பலங்களை தரும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சாத்தானின், பிசாசின் எந்த தந்திரங்களும் நம்மை மேற்கொள்ளாது. கர்த்தர் அதை நம்மை விட்டு அகற்றி போடுவார். கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வார், நம்மை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும்
கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உண்மையே பற்றி கொண்டு உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு வரும்படியான வாழ்க்கையை வாழ நாங்கள் ஒப்பு கொடுத்துக்கும் போதும் பிசாசானவன் கஷ்டங்களை கொண்டு வரும்போது அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கி போட்டு நீர் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்நாளை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான கஷ்டமான சூழ்நிலையில் கண்ணீரின் பாதையில் இருப்பவர்களையும் அவருடைய சூழ்நிலையை மாற்றி அவர்களும் சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த நாள் முழுவதும் வாழ கிருபை செய்யுங்க. பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை